بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله جل شانه تعالى திருக்குர்ஆனுடைய வழிநடுகிலும் கிட்டத்தட்ட எல்லா சூறாக்களிலேயும் எல்லா திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய எல்லா பக்கங்களிலேயும் ஒரு தடவையாவது மறுபடியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது இறை அச்சம், தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறை அச்சத்தை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுவான். ஈமானுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை அசல் என்பது தக்வா, இறை அச்சம் என்பதுதான். ஒரு மனிதன் ஈமானோடு மறுமை சார்ந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய அந்த அம்சம் தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சத்தின் மூலமாகத்தான் அவனுக்கு கிடைக்கும். எனவே ஈமானுக்கான அசல் என்பது தக்வா என்னும் இறை அச்சம்தான். உலகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் தனியாக இருக்கிற பொழுது, நாம் 4 பேருக்கு மத்தியிலே நாம் இல்லாது நாம் மட்டுமே இருக்கிற பொழுது ஏற்படக்கூடிய அந்த நம்முடைய பாவங்கள், தவறுகள், இதை நாம் நம்முடைய உள்ளத்தில் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் மனிதர்களுக்கு முன்னிலையிலே, மனிதர்களுக்கு முன்னால் நாம் இருக்கிற பொழுது நாம் எந்த விதமான தவறுதல்களும் செய்வதற்கு நாம் துணிவதில்லை. மாத்திரம் அல்ல, அந்த தவறுகள் நடைபெறுவதை, நம்மால் ஏற்படுவதை நாம் அசிங்கமாக கருதுவோம். நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வோம். 4 பேர்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய நாம், படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வு இருக்கிற பொழுது ஒரு மனிதன் எந்த தவறும் செய்வதற்கு துணிய மாட்டான். மனிதர்களுக்கு அவன் பயப்படுகிற பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எல்லா நிலைகளிலேயும், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக பணி செய்யக்கூடியவர்கள், அலுவலகங்களிலே பணி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லா மனிதர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், யாருடைய கண்களை ஏமாற்றிவிட்டாலும் அல்லாஹ்வினுடைய கண்களை நாம் ஏமாற்ற முடியாது, மறைக்க முடியாது என்கிற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் அவன் எந்த நிலையிலேயும் வழி தவறி விட மாட்டான். அவன் நல்லவனாகவே இருப்பான். காரணம், அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சத்தினுடைய பரக்கத் என்பது அல்லாஹ் அந்த மனிதனை வழி தவறி விடாமல் அவனை பாதுகாப்பான். அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நம்மை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது, அந்த எண்ணம் இருக்கிறதே, நமக்கு 2 விதமான பலன்களை தரும். ஒன்றாவது, நாம் எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் நாம் பாதுகாப்பை பெற்றுவிடலாம். வரலாற்றிலே நாம் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த எண்ணம் என்பது உலகத்திலேயும் கண்ணியமான வாழ்க்கையை தரும், மறுமையிலேயும் கண்ணியமான வாழ்க்கை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபா மாறுவேடத்திலே ஊர்வலம் வருகிற பொழுது ஒரு குடிசையில் இருந்து தாயும் மகளும் பேசிக்கொண்ட வார்த்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள். தாய் சொல்கிறாள், பாலிலே கலந்த தண்ணீரை கலக்கும்படி. மகள் சொல்கிறார்கள், பாலிலே தண்ணீரை கலக்கிற பொழுது இது உமருடைய ஆட்சி என்று சொன்ன உடனே, நீதமான ஹலீஃபாவினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே. அப்ப அம்மா சொன்னாங்க, உமர் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார்? அந்த குடிசையில் வாழக்கூடிய அந்த மகள் சொன்ன வார்த்தை நம்முடைய கவனத்திற்கு உரியது. உமர் பார்க்காவிட்டாலும் உமரையும் நம்மையும் படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற வார்த்தை, இது நாம் சாதாரணமாக இந்த வார்த்தையை தெரியலாம். ஆனால் அந்த பெண் பிள்ளை சொன்ன அந்த கல்வியில் இருந்து வெளிவந்த அந்த வார்த்தை இருக்கிறதே, ஹலீஃபாவுக்கு மருமகளாக ஆக்கிவிட்டது. ஹலீஃபாவினுடைய வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிவிட்டது. சாதாரண வார்த்தையாக நமக்கு தெரியலாம். ஆனால் அந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, உமரையும் நம்மையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த வாலிப பெண்ணுடைய கல்வியில் இருந்து வந்த வார்த்தை இருக்கிறதே, அல்லாஹ் தஆலா மிக உச்சமான ஒரு உயர்வான கண்ணியமான வாழ்க்கையை அந்த பெண் பிள்ளைக்கு அல்லாஹ் தந்து விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மருமகளை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், அம்மா, ஒவ்வொரு நாளும் நான் வீட்டிலிருந்து வெளியே செல்கிற பொழுது வாசலில் நின்று கொண்டு என்னுடைய காதுகளுக்கு கேட்கும்படி உமருடைய ரப்பு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த வார்த்தையை தினந்தோறும் வாசலிலே நின்று கொண்டு சொல்லு, என்னுடைய காதிலே கேட்கும்படி.
நான் வெளியில் கிளம்பி போகும்போதெல்லாம் சொல்லுன்னு சொன்னாங்களாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. எனவே நாம் எந்நேரமும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற இந்த எண்ணம் இருக்கிறதே எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் தவறுகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும். ஒரு பலன். இன்னொரு பலன் என்ன தெரியுமா? எந்நேரமும் நம்மோடு படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்கிற இந்த எண்ணம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை நமக்கு பெற்றுத்தரும். 2 பலன். பாவங்களில் இருந்து பாதுகாப்பு ஒரு பலன். இன்னொரு பலன், படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான் என்கிற இந்த எண்ணம் எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில எதிரிகளில் இருந்து பாதுகாப்பு பெற்றது நம்மோடு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்ற எண்ணம் தானே. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை அழைத்து செல்கிற பொழுது பின்னால் ஃபிரௌன் முன்னால் நைல் நதி சொன்ன வார்த்தை என்ன? இன்னால முத்ரக்கூன், நாம் எல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்ல இன்ன மய்ய ரப்பி சயஹதீன், ரப்புல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான் என்ற வார்த்தை. அப்போ இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த இறையச்சத்தினுடைய பரக்கத் 2 விதமான பலனை நமக்கு தருகிறது. பாதுகாப்பு, பாவங்களில் இருந்து பாதுகாப்பு, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய விஷயம். இரண்டாவது, உம்மத்தம் வசத்தல் லிதகூனு, நாம் நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கைக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது அம்சம், எல்லா நிலைகளிலேயும் நடுநிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலேயும், ஒருவரை விரோதியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நண்பர்களோடு நீங்கள் பழகுற பொழுது நீங்கள் அளவோடு நடுநிலையோடு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் ஒரு காலத்தில் உங்களுக்கு விரோதியாக ஆகிவிடக்கூடும். அதே போன்று நீங்கள் விரோதத்தை பாராட்டக்கூடியவர்களிடத்தில் அளவோடு விரோதத்தை பாராட்டுங்கள். காரணம் அவர் ஒரு காலத்திலே உங்களுக்கு நண்பராக ஆகிவிடக்கூடும். உம்மத்தம் வசத்தல் லிதகூனு, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற கடுமையான சட்டங்களும் நமக்கு இல்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற மிகவும் இலகுவான சட்டங்களும் நமக்கு இல்லை. உம்மத்தம் வசத்தல் லிதகூனு, என்னுடைய உம்மத்தினர்கள் நடுநிலை சமுதாயம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், சொல்லி காட்டுகிறான். செலவினங்களிலேயும் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக செலவு செய்து விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வல்லதீன யுன்ஃபிகு, அந்த ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு. இந்த உம்மத்தினர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால், லம் யுஸ்ரிஃபு, வீண்விரயமாகவும் செலவு செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, சுருக்கிக் கொள்ளவும் மாட்டார்கள். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. இந்த உம்மத்தினர்கள் எல்லா விஷயங்களிலேயும் நடுநிலையோடு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நாம் நிம்மதியான வாழ்க்கைக்கு இறையச்சம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது. இரண்டாவது, எல்லா காரியங்களிலேயும் நாம் நடுநிலையை கடைபிடிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதியான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிம்மதியான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த 2 குணங்களோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.